Taste the Daily. நாம ஸ்கூல் படிக்கும்போது இன்டர்வெல்னு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? 3 பீரியடுக்கு ஒரு முறை வரும். அந்த டைம்ல தண்ணி குடிப்போம், ரெஸ்ட் ரூம் போவோம், பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்ப்போம். பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும், அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு நல்ல கணக்காலம். ஆனா அது ஏன் இருக்குதுன்னு தெரியுமா? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மால தொடர்ந்து ஓட முடியுமா? முடியாது. நம்மால தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? மூச்சு வாங்கணும்ல. எப்போவாச்சும் எக்ஸசைஸ் பண்ற தசைகளுக்கே ரெஸ்ட் தேவைப்படும் போது எப்போதுமே வேலை செய்யற மூளைக்கு ரெஸ்ட் வேண்டாமா? அதுக்காக தான் இந்த குட்டி பிரேக். நம்ம உடல்லையே தொடர்ந்து வேலை செய்யற 2 உறுப்புகள்ல ஒன்னு மூளை, இன்னொன்னு இதயம். மற்ற ஸ்பேர் பார்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வேலை. அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருக்கும் ஒரு குட்டி பிரேக் ரொம்ப அவசியம். மனித மூளைகள் தொடர்ந்து வேலை செய்யற மாதிரி படைக்கப்படல, அதுக்கு ரெஸ்ட் வேணும். தொடர்ந்து வேலை செய்யும் போது மூளை சோர்வடையுது, கவனம் சிதறுது, செய்யற வேலை மேல இன்ட்ரெஸ்ட் போகுது. அதனால நம்ம செய்யற வேலை உருப்படி இல்லாம போகும், ஆபீஸ்லயும் கெட்ட பேர் உண்டாகும், நமக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் போகும். அது மட்டும் இல்லாம மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கற ஒரு குட்டி பிரேக் எடுக்காததுனாலதான் சின்ன வயசுலயே வயசாகி வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துடுது. இத பத்தி எடுத்த ஒரு சர்வே படி ரெஸ்டே இல்லாம வேலை பார்க்கறதுனால அமெரிக்கால 43% மக்களும், இந்தியாவில 59% மக்களும், தென்கொரியால 70% மக்களும் கடுமையான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறதா முடிவுகள் வெளியாகி இருக்கு. சரி, பிரேக்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேக்குற கேள்வி எங்களுக்கு நல்லாவே புரியுது. கொஞ்சம் எந்திரிச்சு வெளியில போய் டீ குடிக்கலாம், கொஞ்சம் நடக்கலாம், ஏதாச்சும் புக் இல்லனா நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இல்ல ஐயோ இதெல்லாம் என்னால முடியாதுப்பான்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்த இடத்திலேயே கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். இதுவே போதும் நம்ம உடலையும் மூளையையும் ரெஸ்ட் எடுக்க வைக்க. நல்லா வேலை செய்யுங்க, ஜாலியா வேலை செய்யுங்க. ஆனா ரெஸ்ட் இல்லாம ரொம்ப வேலை செய்யாதீங்க டியூட்ஸ்.